இப்ப சாப்பிடுறது என்று சொன்னால் சாப்பிட, சாப்பிடுறதுக்கு, சாப்பிடுங்கள் அப்படி சொல்லணும். சரியா? அத மாதிரி எந்த ஒரு வினைச்சொல்ல சொன்னாலும் அத மாரி மாத்தி மாத்தி சொல்லணும். விளங்குதானே சொல்ற விளங்குதா மரியம்? திருப்ப சொல்லுங்க சார். அதாவது நான் ஏதாவது ஒரு வினைச்சொல்ல சொல்லுவேன். சரியா? சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, அத செய்வதற்கு செய்யுங்கள் அப்படி சொல்லணும். அதே மாதிரி. இப்ப குடின்னு சொன்னா குடிக்க, குடிப்பதற்கு குடியுங்கள்னு சொல்லணும். சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட, சாப்பிடுவதற்கு சாப்பிடுங்கள் அப்படி சொல்லணும். விளங்குதா? விளங்குதா? இல்ல சார். இப்ப சாப்பிடுறது இருக்குதானே, சாப்பிடுறதுன்னு சொல்ல போகல சாப்பிட, சாப்பிடுவதற்கு, சாப்பிடுங்கள் அப்படின்னு 3 விதமா மாத்த தெரியாதா? தமிழ்ல சிங்களம்லாம் இல்ல. நாம படிக்கிற முதலாவது சரி சார். சரி. இப்ப சொல்லுங்க பாப்போம். குடி. குடின்றத மாத்துங்களேன். குடிக்கிற குடிக்கிற வரக்கூடாது. குடிப்பதற்கு கிர 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 இல்ல. குடிக்க, குடிப்பதற்கு குடியுங்கள். குடிக்க, குடிப்பதற்கு குடியுங்கள். அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் மாத்தணும். அப்ப சாப்பிடு. சாப்பிட, சாப்பிடுவதற்கு சாப்பிடுங்கள். நட. நடக்க, நடப்பதற்கு நடங்கள். அதேதான். ஓடு. ஓடுங் ஓட ஓட ஓடுவதற்கு ஓடுங்கள். அதேதான். அப்ப எடு. எடுப்பதற்கு எடுங்கள். வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான். சரி. அடுத்தது அபிஷாலினி சொல்லுங்க. அபிஷாலினி. ஆம் சார். அபிலாஷினி சாரி. அபிலாஷினி சொல்லுங்க. பார். பார்க்க, பாடுவதற்கு பாடுங்கள். இல்ல இல்ல, நான் பாடுன்னு சொல்லல. பார் பார். பாக்குறது. பார். பார்க்க, பார்ப்பதற்கு பாருங்கள். அப்ப ஓடு. ஓட, ஓடுவதற்கு ஓடுங்கள். வை. வைக்க, வைப்பதற்கு வையுங்கள். எடு. எடுக்க, எடுப்பதற்கு எடுங்கள். வாசி. வாசிக்க, வாசிப்பதற்கு வாசியுங்கள். அதேதான். சரி. அடுத்தது வந்து ஷிஃப்னா. ஓ, ஷிஃப்னா சொல்லுங்க. அழி. அழிக்க, அழிப்பதற்கு அழியுங்கள். செய். செய்ய, செய்வதற்கு செய்யுங்கள். கேள். கேட்க, கேட்பதற்கு கேளுங்கள். ஒட்டு. ஒட்ட, ஒட்டுவதற்கு ஒட்டுங்கள். கொடு. கொடுக்க, கொடுப்பதற்கு கொடுங்கள். தோண்டு. தோன்ற, தோன்றுவதற்கு தோன்றுங்கள். சரி. வெரி குட். அடுத்தது டிலோஜினி. டிலோஜினி. திற. திற. திறக்க, திறப்பதற்கு திரையுங்கள். வீசு. வீச, வீசுவதற்கு வீசுங்கள். ஓடு. ஓட, ஓடுவதற்கு ஓடுங்கள். போடு போடு போடு. போட, போடுவதற்கு போடுங்கள். இழு. இழுக்க, இழுப்பதற்கு இழுவுங்கள். இழுங்கள். ரைட். வெரி குட் வெரி குட். சரி. அடுத்ததாக இருக்கிறது வந்து அபிஷாலினிட அம்மா. அபிலாஷினிட சாரி. நில். நிற்க, நிற்பதற்கு நில்லுங்கள். பாய். பாய, பாய்வதற்கு பாயுங்கள். சமை. சமைக்க, சமைப்பதற்கு சமையுங்கள். பிடி.
பிடி, பிடிக்க பிடிப்பதற்கு பிடியுங்கள். குடி, குடிக்க குடிப்பதற்கு குடியுங்கள். தூங்கு, தூங்க தூங்குவதற்கு தூங்குங்கள். சரி, வெரி குட். மரியம், ஷிஃப்னா, டிலோஜினி எல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, இப்ப நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. சிங்களத்துல நான் சொன்னேன் தானே, ஒரு வினைச்சொல் நவாண்டு முடியுது தானே, நவாண்டு முடியுது. இப்ப கனவாண்டு ஒன்று முடியுது. இந்த நவாவை வெட்டிட்டு இன்னன்றதை போட்டா எப்படி வரும்? கனவாவுல நவா வெட்டிட்டு இன்னைய போட்டா எப்படி வரும்? கண்ணு 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 வரும். கண்ணு சொன்னால் சாப்பிட, சாப்பிடுவதற்கு சாப்பிடுங்கள் வரும். கண்ணன் என்ன அர்த்தம்? சாப்பிட சாப்பிட சாப்பிடுவதற்கு சாப்பிடுங்க. அப்படி வரும். விளங்குதா இப்ப எல்லாருக்கும்? சாப்பிட, சாப்பிடுவதற்கு சாப்பிடுங்க. இந்த மூன்றுக்கும் இன்னும் தான் பயன்படுத்தப்படும். விளங்கிட்டா? கண்ணு மூன்றுக்கும் இன்னும் தான் பயன்படுத்தப்படும். சரி, இப்ப உங்களுக்கு இப்ப நான் சில விஷயங்கள் சொல்லித்தரேன். ஓனே, ஓனே, ஓனேண்டா என்னன்னு தெரியுமா? ஓனே, வேண்டும் ஓனேண்டா வேணும். அப்ப சாப்பிட வேணும் எப்படி சொல்றது? சாப்பிட வேணும். கண்ண ஓனே கண்ண ஓனே. சரி, சாப்பிட வேண்டாம். கண்ணேப்பா. கண்ண ஓனே இல்ல, ஓனே தேவையில்லை. ஓனேண்டா தேவை, வேண்டும். இல்லேண்டா வேணாம். எப்பா, எப்பாண்டா வேண்டாம்னு அர்த்தம். சரியா? எப்பாண்டா வேண்டாம்னு அர்த்தம். ஓனேன்னு சொன்னா தேவையில்லைன்னு அர்த்தம். கண்ண ஓனேன்னு சொன்னா சாப்பிட தேவையில்லை. இது சாப்பிட வேண்டாம்னு சொல்லும் போது கண்ணேப்பா. சரியா? சரி, எனக்கு சாப்பிடுறதுக்கு வேண்டாம் எப்படி சொல்றது? மட்ட கண்ணு எப்பா மட்ட கண்ணு எப்பா. சரி, அப்ப தமாண்டா தானுண்டு அர்த்தம். பேண்டா முடியாதுன்னு அர்த்தம். பேண்ட் என்ன அர்த்தம்? பேண்டா என்ன அர்த்தம்? முடியாதுன்னு அர்த்தம். சரி, மரியம் சொல்லுங்க பாப்போம். என்னால முடியாது எப்படி சொல்றது? மரியம் சொல்லுங்க. என்னால முடியாது. மட்டபே, எனக்கு முடியாதுன்னு சொல்றதா என்னால முடியாதுன்னு சொல்றது. சரியா? மட்டபேன்னு சொல்லணும். என்னால முடியாது எப்படி சொல்றது? மட்டபே. என்னால சாப்பிட முடியாது சொல்லுங்க பாப்போம். மட்ட கண்ணபே. என்னால குடிக்க முடியாது சொல்லுங்க. மட்ட பொன்னபே. என்னால தண்ணி குடிக்க முடியாது சொல்லுங்க. வத்துரு பொன்னபே. என்னால சோறு சாப்பிட முடியாது எப்படி சொல்றது? மட்ட மரியம் 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 சொல்லணும். மட்ட பத் கண்ணபே. இன்றைக்கு என்னால சோறு சாப்பிட முடியாது எப்படி சொல்றது? எப்படி சொல்றது? இந்த என்ஆர்வி விஷயம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கு என்னால சோறு சாப்பிட முடியாது எப்படி சொல்றது? இன்றைக்கு எனக்கு தண்ணி குடிக்க முடியாது எப்படி சொல்றது? அப்ப சரி, என்ன மரியம் கதைக்கிறீங்க? அப்படிதான் 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துடும். சரியா? சரி, இப்ப நான் உங்களுக்கு சில அந்த அந்த வேணும் வேண்டாம் இதனெல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணுமா? ஓன என்றால் வேணும். ஓனண்டா என்ன அர்த்தம்? வேணும். எப்பாண்டா வேண்டாம். ஓனண்டா வேணும், எப்பாண்டா வேணாம். ஓனனண்டா தேவையில்லை. ஓனனண்டா என்ன அர்த்தம்? தேவையில்லை. ஓனன தேவையில்லை. சரியா? தமாண்டு சொன்னா தானுண்டு அர்த்தம். சாப்பிடத்தான் எப்படி சொல்றது? கண்ணத்தமா. சரி, பேண்டா முடியாதுன்னு அர்த்தம். பேன் என்ன அர்த்தம்? பேண்டா முடியாதுன்னு அர்த்தம். என்னால சாப்பிட முடியாது எப்படி சொல்றது?
මට කන්න බෑ. மட்ட கண்ண பே. அப்ப பேண்டா முடியாதுன்னு அர்த்தம். இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியானே? சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தட்டையும் ஒரு ரெண்டு வாக்கியங்கள் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்க அதை சொல்லணும். சரியா? ரெண்டு வாக்கியம். சரிதானே? இது உங்களுக்கு ஒரு பிராக்டிஸுக்காக வேண்டி ரெண்டு வாக்கியங்கள். சரியா? ஒவ் நே பே என்ற சில விஷயங்களை வச்சுதான் நான் கேட்க போறேன். சரியா? ஒவ் நே பே என்று சொல்றத நான் கேட்க போறேன். சரிதானே? சரி, நீங்க சொல்லுங்க. யாரு? மரியம், ஷிஃப்னா, 2 பேரும் ஒன் பண்ணி கொள்ளுங்க. மைக்கு 2 பேரும் ஒன் பண்ணி கொள்ளுங்க. ஷிஃப்னா கேளுங்க மரியத்துக்கிட்ட, பஞ்சு வெள்ளை நிறமா என்று கேளுங்க. பஞ்சுக்கு என்ன சொல்றது? பஞ்சுக்கு சொல்றது புலுன். புலுனா? ஓ, புலுன் புலுன் புலுன், PULUN, புலுன். எழுத வேண்டாம். சும்மா ஒரு பிராக்டிஸ். சொல்லுங்க. பஞ்சு வெள்ளை நிறமான்னு கேளுங்க. புலுன் சுடுபட்டது. தெளிவில்லை. சுடுபட்டது. புலுன் சுடுபட்டது. இப்ப மரியம் சொல்லுங்க. ஓம் பஞ்சு வெள்ளை நிறம் அப்படி சொல்லணும். ஓம் பஞ்சு வெள்ளை நிறம் அப்படி சொல்லணும். ஓம் பஞ்சு வெள்ளை நிறம் அப்படி சொல்லணும். சுதுப்பாட்டை. இப்ப வெள்ளை நிறம் தான்ன்றது நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்கன்னு, அந்த சந்தர்ப்பத்துல சுதுப்பாட்டையோட ஈயை சேர்த்துக்கொள்ளுங்க. சுதுப்பாட்டை அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. ஈயோட கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க. சரியா? சரி, கேளுங்க. ஷிஃப்னா திருப்பி கேளுங்க. மரியம் திருப்பி பதில் சொல்லுங்க. புலுன் சுடுபட்டது. சுதுபாட்டை. சுதுப்பாட்டை. சுதுப்பாட்டை இல்ல, சுதுப்பாட்டை சொல்லுங்க. சுதுப்பாட்டை. சரி, இப்ப நீங்க கேளுங்க. கரி சிவப்பு நிறமான்னு கேளுங்க பாப்போம். ஷிஃப்னாக்கா கிட்ட மரியம் கேளுங்க. கரி சிவப்பு நிறமா? கரிக்கு என்ன சொல்றேன்? கரிக்கு நாங்க சொல்றது அங்குரு. என்னது? அங்குரு. ஓ, கரி தெரியுமா? உங்களுக்கு கரி? ஓ, தெரியும். கரிக்கு நாங்க சொல்றது அங்குரு. சரியா? அங்குரு. ஓ, அத கரி சிவப்பு நிறமான்னு கேளுங்க. அங்குரு ரத்து பாட்டது. ஷிஃப்னா பதில் சொல்லுங்க. அங்குரு ரத்து பாட்டாய். அங்குருண்டா என்ன ஷிஃப்னா? ஷிஃப்னா சொல்லுங்க. அங்குருண்டா என்ன? ஷிஃப்னா கேக்குதா? ஷிஃப்னாக்கு சிக்னல் இல்ல போயில இருக்குது. சரி, அடுத்ததாக ரஞ்சினி விஷயன். ஓ, கரி. ரஞ்சினி விஷயன். கரி கருப்பு. ஓ, கரி கருப்பு. ஆனா நெருப்போட இருக்கும்போது அது சிவப்பா இருக்கும். சரி, இப்ப நீங்க கேளுங்க. யாரு? ரஞ்சினி கேளுங்க. விஷயன்ட்டு கேளுங்க. விஷயன் அண்ணா, தாமரைப்பூ அழகானதான்னு கேளுங்க பாபு. தாமரைப்பூ அழகானதா இருக்கு. தாமரைப்பூக்கு நெலும் மலை அழகான லட்சணாயுது. நிலும் மலை லட்சணாயுது. நெலும் மலை லட்சணாயுது கேளுங்க. விஷயம் சொல்லுங்க. சரி, இப்ப விஷயம் கேளுங்க. அம்மாவின் தம்பி உங்களுக்கு மாமாவான்னு கேளுங்க. அம்மாගේ මල්ලි අම්මාගේ මල්ලි ඔයාට මාමාද? ரஞ்சினி பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. ஓம் அம்மாட தம்பி எனக்கு மாமா. சொல்லுங்க.
அம்மாட அம்மா அம்மாட அம்மாட அம்மா அம்மாகி அம்மாக்கே மல்லி மல்லி ஆ. மாமாதே மாமாதம்மாய் மட்ட மாமா மாமா மட்ட மாமா எனக்கு மாமா மாமாதம்மாயின்னு சொல்லலாம் சார் மாமாதம்மாய் ஓ, மாமா தம்மாயின்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. சரியா? சரி, இப்ப யாரு நம்மட டிலோஜினி அபிலாஷினி, டிலோஜினியும் அபிலாஷினியும். ஆம் சார். டிலோஜினி கேளுங்க, மீனுக்கு பறக்க முடியுமான்னு கேளுங்க, மீனால பறக்க முடியுமான்னு கேளுங்க. பறக்கிறதுக்கு இது பியாம் பியாம் பண்றது பியாம்பனவா பியாம்பனவா மாலு இல்ல நீங்க இல்ல, நீங்க இல்ல. எனக்கம்மா. அபிலாஷினி, அபிலாஷினி கேளுங்க டிலோஜினி அக்காட்ட, மீனுக்கு பறக்க முடியுமா, மீனால பறக்க முடியுமான்னு கேளுங்க. மாலு பியாம்பனவத இல்ல இல்ல, மாலுட்ட மாலுவாட்ட 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 பறக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க? பியாம்பனவா பியாம்பனவா மாலு மாலுவாட்ட பியாம்பனவா. இல்ல இல்ல, பியாம்பனவா இல்ல, பியாம்பனவான்ற வினைச்சொல். இப்ப பறப்பதற்கு பறவுங்கள் எப்படி மாத்துறது, அது பியாம்பனவா எப்படி மாத்துற? பியாம்பண்ணு. அதேதான் பியாம்பண்ணு. ஓ, ஏழும் எப்படி சொல்றது? ஏழுமுக்கு புழுவான் தெரியாது. புழுவன். புழுவான். அப்ப 7 ஆண்டு எப்படி கேக்குற சொல்லுங்க அபிலாஷினி. இல்ல இல்ல, இருங்க விஷயம் நான் உங்களுக்கு தரேன். புழும்பை 7 ஆண்டு எப்படி கேக்குற? புழும்பை புழும்பையா. இல்ல, நான் என்ன சொல்லிருக்கிறேன் அபிலாஷினி, ஒரு விஷயத்தை கேள்வியா மாத்தும் போது தமிழ்ல ஆன்றது கேட்போம், சிங்களத்துல என்ன போடணும்? த போடணும். அப்ப 7 ஆண்டு எப்படி கேக்குறது? புழுவந்த. புழுவந்த. இப்ப மீனால பறக்க முடியுமா கேளுங்க பாப்போம். மாலு பியாம்பண்ண புழுவண்ண புழுவந்த. மாலுவாண்டா மீன், மாலுவாட்ட மீனால, அந்த ஆளுக்கு அதுக்கெல்லாம் டே போடணும். சொல்லுங்க. மாலுவாட்ட பியாம்பண்ண புழுவந்த. டிலோஜினி கேக்குறாங்க, டிலோஜினி சொல்லுங்க பாப்போம். மீனால பறக்க முடியாது. மாலுவாட்ட பியாம்பண்ண எப்பா எப்பா இல்ல, எப்பாண்டா வேண்டாம். பே 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 பே. மாலுவாட்ட முடியாது. மீனால பறக்க முடியாது எப்படி சொல்றது? மாலுவாட்ட பியாம்பண்ண பே பியாம்பண்ண பே பியாம்பண்ண பே பியாம்பண்ண பே. திருப்பி கேளுங்க அபிலாஷினி, திருப்பி கேளுங்க, திருப்பி டிலோஜினிக்கு பதில் சொல்லிடும். மாலுவாட்ட பியாம்பண்ண புழுவந்த. மாலுவாட்ட பியாம்பண்ண புழுவந்த. மாலுவாட்ட பியாம்பண்ண பே. ஓ, கதைக்கிற மாதிரி சொல்லிடும். பே 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 பே, மாலுவாட்ட பியாம்பண்ண பே அப்படி சொல்லணும். மாலுவாட்ட பியாம்பண்ண பே அப்படியா சொல்றது? ஐயோ, முடியாது, மீனால பறக்க முடியாது அப்படிதான் சொல்லுவோம். முடியாது மீனால பறக்க முடியாது அப்படிதான் சொல்லுவோம் கதைக்கும் போது. நாங்க அப்படி அந்த பிராக்டிஸ், அந்த பாடமாக கூட நான் சொல்லியிருக்கேன் தானே, ஸ்கூல் பாடத்தை எடுக்க கூடாது, நடைமுறையா நாம படிக்கணும், சும்மா பிராக்டிகலா இருக்கணும், பயங்கரமா இருக்கணும் நாம படிக்கிறது. சொல்லுங்க பாப்போம். முடியாது மீனால பறக்க முடியாது. சொல்லுங்க டிலோஜினி, சும்மா ஆக்டிவா சொல்லணும். மாலுவாட்ட பியாம்பண்ண பே 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 பே, மாலுவாட்ட பியாம்பண்ண பே அப்படி சொல்லணும். சொல்லுங்க. பே 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 மாலுவாட்ட பியாம்பண்ண பே. அழகா அந்த ஒரு ஆக்டிவா இருக்கணும், விளங்கிச்சா? சும்மா பயங்கரமா இருக்கணும். நாங்கெல்லாம் யாருகள்? பேய் குடும்பங்கள், நாங்கள் பேய் மாதிரி இருக்கணும். சரியா? விளங்கிட்டா? சரி. யாரு இப்ப டிலோஜினி சிங்களத்துல கேட்கணும். வெங்கடா படிச்ச நீ இந்த சிங்களம் மட்டும் கேட்கணும்.
டிலோஜினி கேளுங்க யாருக்கிட்ட. டிலோஜினி கேளுங்க, புத்தகம் வாசித்தா இல்ல இல்ல பொழுதுபோக்கு நேரங்கள்ல என்ன செய்யலாம்னு கேளுங்க. பொழுதுபோக்கு வினோதி வினோதி. பொழுதுபோக்கு நேரம் என்ன சொல்றது? அதுக்கு நாங்க சொல்றது வினோதாங்ஷய. வினோதான்ஷ். நோதாங்சே. ஓ, சும்மா இருக்கிற நேரத்துல என்ன செய்யலாம், வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல என்ன செய்யலாம் அப்ப கேளுங்க. විනෝදාංශය මොකද இல்ல இல்ல කරන්නේ? வேணாம் 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 வேணாம், அதை விடுங்க, விட்டுட்டு நான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இருங்க விஷயம், நான் உங்களுக்கு ஒரு இது ஒன்று தாரேன். டிலோஜினி சொல்லுங்க என்ன சொன்னா. கஷ்டமான வசனத்தை என்னட்ட கொடுங்க சார். இருங்களேன் இருங்களேன், எல்லாரும் படிக்கத்தானே வேணும். யா, அவைக்கு லேசா கொடுங்க. நீங்க அவை கஷ்டமானது கொடுத்தா மாத்தோம். சரி, இல்ல இல்ல படிக்கத்தானே வேணும், கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். நான் இது விஷயம் கொண்டு தாரேன். சரி, டிலோஜினி சொல்லுங்க, வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல என்ன செய்யலாம்? சும்மாண்டு என்ன சொல்றது சார்? நிக்காங் நிக்காங் நிக்காங். නිකන් ஓ, நிக்காங். ගෙදරට නිකන් இல்ல இல்ல, கெதரட்ட வரக்கூடாது. මොකද வீட்டுலன்னு சொல்லும் போது கெதர. ගෙදර ஆ. ගෙදර මොකද කරන්නද? இல்ல, கெதர நிக்காங். இருக்கிறன்னு எப்படி சொல்றது? இருக்கிறதுக்கு என்ன சொல்றது? இன்னவான்னு தானே சொல்றது. உயிர் உள்ள ஒன்று இருக்குதா இன்னவா. அப்ப இருக்கும் என்று சொல்ல போக எப்படி இருக்கிற ඉන්න இன்ன. ரைட். நேரம் කාලේ விலாவ விலாவ වෙලාව விலாவ. அப்ப நேரத்துக்கு වෙලාවට விலாவட்ட. சும்மா இருக்கிற நேரத்துக்கு நிக்காம்பலா. இருங்க, நீங்க உங்களுக்கு இல்ல, டிலோஜினிக்கு சொல்லுங்க அப்போ. නිකන් ඉන්න වෙලාවට அப்ப வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துக்கு எப்படி சொல்றது? ගෙදර නිකන් ඉන්න වෙලාවට என்னன்னு எப்படி கேக்குறது? මොකද්ද செய்யறது. කරන්න? கரன் கரணவாண்டா செய்யறது. கேள்வி கேட்கும் போது கரண்ணே என்று கேட்கணும். சரியா? கேள்வி கேட்கும் போது கரண்ணே என்று கேட்கணும். இன்னேண்டு வரணும் வினை சொல். சரியா? இப்ப கேளுங்க அப்ப, வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துக்கு என்ன செய்யறது சொல்லுங்க அப்போ. ගෙදර නිකන් ඉන්න වෙලාවට මොකද කරන්නේ? அதேதான், திருப்பி கேளுங்க. ගෙදර නිකන් ඉන්න වෙලාවට මොකද කරන්නේ? ගෙදර නිකන් ඉන්න වෙලාවට මොකද කරන්නේ? சரி. டிலோஜினி யாரு? சாரி, அபிலாஷினி. சாரி, அபிலாஷினி பதில் சொல்லுங்க அப்போ. ஓ, சும்மா இருக்கிற நேரத்துல புத்தகம் வாசிக்கலாம். சொல்லுங்க. மட்ட இல்ல இல்ல, மட்ட இல்ல. அதுக்கு பிறகு நான், எனக்குண்டா வரும், நான் வருமா? என்னன்னு சொல்லணும்? மங். மங். சும்மா இருக்கிற நேரத்துல புத்தகம் வாசிப்பேன். மங் நிக்கங் இன்ன வெலாவ பொத்த வெலாவட்ட பொத்த புத்தகங்கள்னு சொல்ல போகல, பொத்துன்னு சொல்லணும். கியவனவா வாசிப்பேன். திருப்பி சொல்லுங்க. மங் நிக்கங் நிக்கங் இன்ன அம்மா சும்மா சத்தம் போடுறாங்க. ஓ, சும்மா இருக்கணும், அம்மா டிஸ்டர்ப் பண்ண கூடாதா? சரி சொல்லுங்க அபிலாஷினி. மங் நிக்கங் இன்ன வெலாவட்ட பொத் கியவனவா. டிலோஜினி கேளுங்க. அபிலாஷினி, நீங்க வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல என்ன செய்வீங்கன்னு கேளுங்க. திரும்ப கேளுங்க. அபிலாஷினி ගෙදර නිකන් நீங்க ඉන්න වෙලාවට அபிலாஷினி, நீங்க வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல என்ன செய்வீங்க கேளுங்க. අභිලාෂිනී ඔයා ගෙදර අභිලාෂිනී ඔයා
නිකන් ඉන්න වෙලාවට මොකද කරන්නේ? ம். இப்ப அபிலாஷினி சொல்லுங்க. நான் வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல புத்தகம் வாசிப்பேன். சொல்லுங்க பாப்போம். මං ගෙදර නිකං ඉන්න පොත් කියවෙනවා. නිකන් ඉන්න වෙලාවට. ආමනේ. මං ගෙදර නිකං ඉන්න වෙලාවට පොත් කියවෙනවා. பொத் කියවනවා. வெரி குட். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கதைக்கிறதுக்கு வருதா பிள்ளைகள்? வருதா? ஓ வருது. சரிதானே? இப்படி நாம பிராக்டிஸ் பண்ணணும். எழுதினா ஒன்றும் நடக்காது பிள்ளைகள். விளங்கிச்சா? எழுதினா பாடமாக்கிட்டு இருந்துட்டே இருப்பீங்க. சரியா? பெரிய வாக்கியம் தானே, லேசா இருக்கு தானே. நம்ம படிச்சதை வச்சு நம்ம செஞ்சிருக்கிறோம். லேசா இல்லையா? லேசாதான் இருக்கு. லேசா இருக்குது. லேசா இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்குன்னு. அப்ப நம்ம தொடர்ந்து இதே பிராக்டிஸை தான் இனி செய்ய போறோம். சரியா? தொடர்ந்து இதே பிராக்டிஸை தான் நான் செய்ய போறோம். நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன? நான் உங்களுக்கு தந்திருக்கிற நிகழ்காலம், இறந்த காலம், அதை எப்படி பயன்படுத்துறது, அதே மாதிரி அந்த வினைச்சொற்கள்ல கடைசியில வாவ வட்டினா என்ன வரும், நாவ வட்டினா என்ன வரும், இன்ன போட்டா என்ன வரும், இதெல்லாம் நான் படிச்சு தந்திருக்கேன் தானே. அது அவ்வளோத்தையும் நீங்க நல்லா தெளிவா விளங்கி வச்சுக்கணும். சரியா? எந்த வினைச்சொல்ல தந்தாலும் அதை மாத்துறதுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரிதானே பிள்ளைகள்? எல்லாம் ஓகே தானே? ஓகே, சரி. இப்ப யாரு விஷயன் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. என்னன்னு சொன்னால், கருவாட்டை எப்படி எங்க காய வைக்கணும் கேளுங்க பாப்போம். கருவாடன்று கருவளை கொய்த கரவலை 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 கொய்த வேலிச்ச கரண்ணு இல்ல, கருவாட்டை எங்க எப்படி காய வைக்கணும் கேளுங்க. கரவலை கோமத கொய்த கோமத வேலிச்சவண்ணே வேலண்ணே வேலண்ணா வேலண்ணையா மாறிடும். சரியா? சொல்லுங்க இப்ப. கரவலை கொய்த கோமத வேலண்ணே கரவலை கொய்த கோமத வேலண்ணே. மறுபடியும் கேளுங்க. கரவலை கொய்த கோமத வேலண்ணே. கரவலை கொய்த கோமத வேலண்ணே. கரவலை கொய்த கோமத வேலண்ணே. කරවල වේලන්ඩ ඕනේ නෑ. මොකද ඒක වේලිලා තමයි තියෙන්නේ. කරවල වේලන්ඩ ඕනේ නෑ. කරවල வேலல்ல තමයි තියෙන්නේ. நான் தான் உங்களுக்கு பதில் சொல்றேன். கருவாட்டை காய வைக்க தேவையில்லை, ஏன்டா அது காஞ்சிருக்கு. வேலண்டோனே மாலு. நானும் பதில் சொல்றேன். சரி சரி, கொஞ்சம் இருங்களா. ரைட். இப்ப விஷயம் நீங்க கேளுங்க. அபிலாஷினிட்ட கேளுங்க. சரியா? அபிலாஷினிட்ட கேளுங்க. உங்களோட வகுப்புல எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க கேளுங்க பாப்போம். அபிலாஷினி ஒயாகே பந்தியே வகுப்புல பந்தியே ඔයාගේ පන්තියේ සිසියාවේ කීය දෙනෙක් ඉන්නවද? ළමයි කී දෙනෙක් ඉන්නවද கேளுங்க. பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சிம்பிளா. ළමයි කීය දෙනෙක් ඉන්නවද? ඔයාගේ පන්තියේ ළමයි කීය දෙනෙක් ඉන්නවද? நீங்க சொல்லுங்க அபிலாஷினி. எங்கட வகுப்புல உங்களோட வகுப்புல எத்தனை பேர் இருக்காங்க நீங்க சொன்னீங்கன்னா சரி. மட்ட பந்தியே இல்ல இல்ல, எனக்கு வகுப்புல, என்னால வகுப்புல இல்ல, என்னுடைய வகுப்புல. அப்படித்தானே வரும். மகிழ் பந்தியே நமை. அஹே பந்திய நமை இல்ல, லமாய் பிள்ளைகள். லமாய் மகே பந்திய லமாய் நமை. நம தெனக்கின்னவா. எத்தனை பேர் இருக்காங்க? நம தெனக்கின்னவாண்டா 9 பேர் இருக்கிறாங்க. சரி, ஒரு ஆள் இருக்காங்க எப்படி சொல்றது? அபிலாஷினி சொல்லுங்க. ஒரு ஆள் இருக்காங்க எப்படி சொல்றது? எக்க மம பந்தியே எக்க இல்ல இல்ல தமை இன்னவத. இல்ல இல்ல இல்ல, நான் சொல்றேன்னு சொன்னா ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு மட்டும் சொல்லுங்க. ஒருத்தர் இருக்காங்க. எக்க இன்னவத இல்ல. கெனெக்டா ஒருத்தர்னு அர்த்தம். கெனெக்டா ஒருத்தர்னு அர்த்தம். சரியா? எக்கெனெக் இன்னவா எப்படி? கெனெக்கின்னவ
எக்கெனெக் இன்னவது எக்கெனெக் இன்னவா ஒருத்தர் இருக்கிறார். சரியா? அண்ணவா எக்கெனெக் இன்னவா ஓ 2 பேர் இருக்காங்கடா எப்படி சொல்றது? தென்னக் நீங்க சொல்லக்கூடாது. தெக்கெனெக் இன்னவா நீங்க சொல்லக்கூடாது. மத்தாக்கள் எல்லாம் மைக் ஆஃப் பண்ணுங்க. சும்மா மனசுக்குள்ளால சொல்லிக் கொள்ளுங்க நீங்க எல்லாரும். அபிலாஷ் நீங்க இடத்தை கொடுங்க. அபிலாஷ் சொல்லுங்க. 2 பேர் இருக்கிறாங்க எப்படி சொல்றது? தெனெக் இன்னவா தென்னெக் 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 இன்னவா 3 பேர் இருக்கிறாங்க. துன்னெக் என்னவா இன்னவா துந்தெனெக் துந்தெனெக் இன்னவா துன் இல்ல துந்தெனெக் இன்னவா. துந்தெனெக் இன்னவா 4 பேர் இருக்கிறாங்க. ஹத்தர தெனெக் இன்னவா 5 பேர் இருக்கிறாங்க. ஹத்த தெனெக் இன்னவா இல்ல ஹதரதெனெக் தான். 4 பேருக்கு ஹதரதெனெக் பஹை தெனெக் இன்னவா இல்ல அந்த இடத்துல பஸ்ன்னு வரணும். பஸ்தெனெக் இன்னவா எப்படி? பஸ்தெனெக் இன்னவா பஸ்தெனெக் இன்னவா 6 பேர் இருக்கிறாங்க. ஹய தெனெக் இன்னவா 7 பேர் இருக்கிறாங்க. ஹத்தர தெனெக் இன்னவா ஹதரண்டா 4. ஹத்தெனெக் ஹத்தெனெக் இன்னவா 8 பேர் இருக்கிறாங்க. எட்டுக்கு அட்டை அட்டை தெனெக் இன்னவா 9 பேர் இருக்கிறாங்க. நமை தெனெக் இன்னவா நமை இல்ல நமதெனெக் நம தெனெக் இன்னவா 10 பேர் இருக்கிறாங்க. தஹை தெனெக் இன்னவா தஹ தஹை- தெனெக் இன்னவா தஹைதெனெக் இன்னவா. சாரி. இந்த விஷயங்கள்லாம் நல்லா பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். சரியா? இந்த வீடியோவையும் நான் போட்டு விடுறேன். அப்ப நீங்க பார்த்து படிச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே தானே? ம்.